நேரத்தை அடக்கிக் கொள்ளும் கலை. ஒரு கதை. நம்ம ஊருல ஒரு சிறிய கிராமத்துல வாழ்ந்தான் கார்த்திகேயன் என்ற இளைஞன். அவனுக்கு ஒரு பெரிய கனவு. ஒரு நாள் தன் சொந்த நிறுவனம் தொடங்கணும், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கணும். ஆனா அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. நேரம் போதலையே. இதுதான் அவன் தினமும் சொல்லும் வார்த்தை. காலையில எழுந்து அலுவலகத்துக்கு போக தயாராகணும் என்றால் 45 நிமிஷம் போயிடும். ஒரு சட்டை தேர்ந்தெடுக்க முடியல, சாப்பாடு செய்ய முடியல, அலுவலகத்துக்கு எப்பவும் தாமதமா போயிடுவான். மேலாளர் கோபப்படுவார், திட்டுவார், கனவுகள் தூரமா போயிடும். ஒரு நாள் அவனோட நெருங்கிய தோழி காவியா கேட்டாள், கார்த்திகேயா, நீ யோசிச்சு பாத்தியா? நீ நேரத்தை நடத்துறதில்ல, நேரம்தான் உன்னை நடத்துது. அந்த ஒரு வாக்கியம் அவன் மனசுல ஒளிச்சு கொண்டே இருந்தது. அவன் அடுத்த நாள் இரவே முடிவு செய்தான், நேரத்தை கட்டுப்படுத்தணும். மாலை வந்ததும் அடுத்த நாள் போகன சட்டையும் பேண்ட்டையும் முன்கூட்டியே எடுத்து வச்சான். காலையில எழுந்ததும் 15 நிமிஷத்திலே தயாரானான். அலுவலகத்துக்கு நேரத்துக்கு முன்னே போய்விட்டான். சில நாட்களில் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. வேலை முன்னேற ஆரம்பிச்சது. மேலாளர் பாராட்ட ஆரம்பிச்சார். அவன் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன நேரக் கசிவுகள் தேடி பிடித்து அடைத்தான். பேசிக்கொண்டே போகும் காஃபி இடைவேளை குறைத்தான். வீணா போகும் இணைய நேரம் வெட்டிவிட்டான். பிரச்சனைகள் வரக்கூடிய இடங்களுக்கு கூட சிறிது பஃபர் நேரம் வைத்தான். இப்போ அவன் வாழ்க்கை வேகமா முன்னேறுது. அவன் கனவும் நிஜமாகிறதா இருக்கு. ஒரு நாள் காவ்யா கேட்டாள், இது எல்லாம் எப்படி சாத்தியமானது கார்த்திகேயா? அவன் சிரிச்சுக்கிட்டு சொன்னா, நேரம் என்ன நடத்தாம நான் நேரத்தை நடத்த கத்துக்கிட்டேன். இக்கதை நமக்கு சொல்லும் பாடம். நேரம் என்றால் 24 மணி நேரம்தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறது என்பதுதான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குறது. நாம் நேரத்தை கட்டுப்படுத்தினா அது நம்ம சக்தி. நாம் அதை வீணடிச்சிட்டோம்னா அது நம்மை துரத்தும் சக்தி. நினைவு வைத்துக்கோங்க, நேரம் போகுது இல்லை, நாம் தான் போகிறோம். அதை அடக்கினா வாழ்க்கையையும் அடக்கிட்ட மாதிரி. முடிவில் ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகள் கேட்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திட மறந்துடாதுங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் கமெண்ட்டும் எங்களுக்கு இன்னும் சிறந்த கதைகள் சொல்ல ஊக்கம் தருது.